ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரே நாளில் தல அஜித் அண்ட் தளபதி விஜய் இந்த ரெண்டு மாஸ் ஆக்டர்ஸ் படங்கள்ல இருந்து சூப்பரான அப்டேட்ஸ் வெளிவந்திருக்கு. வாங்க என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அஜித் குமார் இப்போ நடிச்சிட்டு இருக்க விடாமுயற்சி படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்ஸும் அஃபிஷியலாக வெளிவரல. மற்ற ஆக்டர்ஸ் நடிக்கிற படங்கள் பற்றின அப்டேட்ஸ் வெளிவரும்போது தலை ஃபேன்ஸ் எல்லாம் விடாமுயற்சி படத்துலேருந்து எந்த அப்டேட்ஸும் வரலன்னு சோகத்துலேயும் வருத்தத்துலேயும் இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் தல அஜித் அவருடைய ஃபேன்ஸ்க்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காரு. அஜித் குமார் அடுத்து நடிக்க போற AK63 படத்தோட டைட்டில் போஸ்டரை நேற்று அதிரடியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேரு குட் பேட் அக்லி. டைட்டில் போஸ்டர்லேயே சும்மா ரத்தம் தெரிக்குது. குட் பேட் அக்லி, இது 3 விதமான கேரக்டர்ஸ் நடிக்கக்கூடிய ஒரு பக்கா ஆக்ஷன் படமாக இருக்கும்னு தெரியுது. சில வருஷங்களாக பார்த்தீங்கன்னா தல அஜித் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் ரொம்ப கேப் எடுத்துருப்பாரு. ஆனால் இப்போ விடாமுயற்சி படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போதே அவருடைய அடுத்த படமான AK63 பற்றின அப்டேட்ஸை வெளியிட்டு இருக்கிறாரு. குட் பேட் அக்லி இந்த படத்தை மார்க் ஆண்டனி பட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ட் பண்ண போறாரு. தேவி ஸ்ரீ பிரசாத் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு. அண்ட் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனியான மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தான் குட் பேட் அக்லி படத்தை பெரிய பட்ஜெட்டில் பேன் இந்தியா படமாக தயாரிக்க போகிறாங்க. அண்ட் தலை ஃபேன்ஸ்க்கு இந்த போஸ்டர்லேயே இன்னொரு சர்ப்ரைஸும் நம்ம அஜித் கொடுத்துருக்கிறாரு. படம் நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு போஸ்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால ஜூன் மாதமே குட் பேட் அக்லி பட ஷூட்டிங் ஆரம்பமாக போகுது. நம்ம அஜித் நடிக்க போகிற குட் பேட் அக்லி இந்த படத்தோட போஸ்டர் எப்படி இருக்குன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம தளபதி நடிச்சிட்டு இருக்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலேருந்து மாசான அப்டேட்ஸ் வந்திருக்கு. தளபதி விஜய் இந்த படத்தில் டபுள் ஆக்ஷனில் நடிக்க போகிறது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்னென்னா, 2 விஜயில் ஒரு விஜய் வில்லனாக நடிக்க போகிறதா கன்ஃபார்மான நியூஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த அன்அஃபிஷியலான அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா மோகன் அண்ட் அஜ்மல் இவங்க 2 பேர் தான் வில்லனாக நடிக்க போகிறாங்கன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு புது ட்விஸ்ட்டாக தளபதியே வில்லன் ரோல் பண்ண போகிறதா லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு. அடுத்து வந்திருக்கிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் திரிஷா மறுபடியும் நம்ம தளபதி படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் திரிஷா கேமியோவில் வரப்போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் வர ஒரு பாட்டுக்கு திரிஷா கேமியோ ரோலில் வரப்போகிறாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி அண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த 2 படங்கள்லேருந்து வந்திருக்கிற அப்டேட்ஸ் பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.